தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ரோமிங் சர்வீஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஏர்டெல் அண்ட் ஜியோ சிம் 2த்துக்குமே நான் வந்து லைவா வந்து பண்ணி காமிக்கிறேன். இன்டர்நேஷனல் ரோமிங் சர்வீஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அதனால வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்களும் மறக்காம ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ நீங்க வந்து அப்ராட் போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்தியால இருக்கும்போதே இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஏர்டெல்ல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 121 அப்படின்ற ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து அனுப்புற மாரி இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஐஆர் ஸ்டார்ட் அப்படின்றத நம்ம வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக எந்த சிம்மில் வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் ரோமிங் பேக் வந்து ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ, ஸோ அந்த ஒரு சிம்மில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஆர் ஸ்டார்ட் அப்படின்றத நீங்கள் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணணும். இந்த மாதிரி கேப்ஸில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை எதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இந்த ஐஆர் ஸ்டார்ட் என்ற மாதிரி நீங்கள் கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக சிம் வந்து சூஸ் ஆகியிருக்கா பாருங்கள். நீங்கள் வந்து 2 சிம் வச்சுருந்தீங்கன்னா அதில் எந்த சிம்முக்கு இன்டர்நேஷனல் ரோமிங் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதற்கு நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஏர்டெலுக்கான ப்ராசஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமீடியட்டாக ஒரு ரிப்ளை வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து வரும். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட்டாக வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் ரோமிங் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜியோ சிம்முக்கு எப்படி பண்ணுறது அதை பற்றி சொல்கிறேன். இதற்கு நம்ம வந்து மெசேஜ் வழியாக பண்ண முடியாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மை ஜியோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதற்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேட் பண்ணுறீங்கனாலும் ஒன்று தான். இல்லைனா முன்னாடியே கூட நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த மொபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இன்டர்நேஷனல் ரோமிங் ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிடலாம். இங்கே கீழே ஆக்டிவேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்று காட்டும். ஸோ ஒரு சில நிமிடங்களே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 3 மினிட்லேயே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இது போல் தான் வந்து நீங்கள் ஜியோ சிம்முக்கும் ஏர்டெல் சிம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணணும். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.